அலையோசை. இயற்றியவர் கல்கீரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இரண்டாம் பாகம். புயல். அதிகாரம் 2. ரயில்வே சந்திப்பு. டில்லி ரயில்வே நிலையத்துக்குள் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிரவேசித்த போது பக்கத்து பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான ஜனங்களின் முகங்கள் சீதாவின் கண்களில் தோன்றி மறைந்தன. ஆனால் அவளுடைய கண்களிலோ கவனத்திலோ அந்த முகங்கள் ஒரு கணமும் நிற்கவில்லை. ஒரே ஒரு சுந்தர முகத்தை, தன் உள்ளத்தில் உறைந்து ஆத்மாவுடன் கலந்த முகத்தை சீதாவின் கண்கள் ஆர்வத்துடன் தேடின. அந்த முகம் தெரிந்ததும், வசந்தி, அதோ அப்பா என்று சீதா கூச்சலிட்டது. ரயில்வே ஸ்டேஷன் சத்தங்கள் அவ்வளவுக்கும் மேலாக கிரீச் என்று கேட்டது. சவுந்தரராகவனை பார்த்த பிறகும் கூட இந்த சனியன் பிடித்த ரயில் எதற்காக மேலே நகர்கிறது என்று சீதாவுக்கு தெரியவில்லை. ராகவன் நின்ற இடத்துக்கு அப்பால் சுமார் 30 அடி தூரத்தில் சீதா இருந்த வண்டி போய் நின்றது. வசந்தி, அதோ பார், அப்பா வருகிறார் என்று குதூகலித்தாள் சீதா. அப்பா எங்கே? காட்டும்மா என்றாள் குழந்தை. கூட்டத்தில் இடிபடாமல் நாசூக்காக புகுந்து விலகிக்கொண்டு சீதா இருந்த வண்டியை நோக்கி வந்து கொண்டிருந்த ராகவன் திடீரென்று பாதி வழியில் நின்றான். சீதா இருந்த வண்டிக்கு எதிர்ப்புறத்தில் பிளாட்பாரத்தின் மறுபக்கத்திலிருந்து ஒரு ரயில் வீல் என்று சத்தமிட்டு கொண்டு புறப்பட்டது. சவுந்தரராகவன் அந்த வண்டியை நோக்கினான். ஒரு கணம் அங்கேயே தயங்கி நின்றான். பிறகு சீதாவை நோக்கி வருவதற்கு பதிலாக எதிர்ப்புறத்தில் புறப்பட்டு கொண்டிருந்த வண்டியை நோக்கி அவசரமாகச் சென்றான். இந்த சமயம் அவன் கூட்டத்தையும் நெருக்கத்தையும் பொருட்படுத்தவில்லை. முட்டி மோதிக்கொண்டும் இடித்து பிடித்து கொண்டும் சென்றான். ராகவன் இலக்கு வைத்து போன ரயில் வண்டியில் பலகனிக்கு அருகில் 2 பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருத்தியை பார்த்து ராகவன் ஏதோ கேட்டான். அவள் ஏதோ பதில் கூறினாள். இவன் திரும்ப ஏதோ சொன்னான். இதற்குள் ரயில் நகரத் தொடங்கியது. கடைசி காடு வண்டி போகிற வரையில் ராகவன் அங்கேயே நின்று போகும் ரயிலையும் பலகனிக்கு வெளியே தெரிந்த அந்த பெண்களின் முகத்தையும் பார்த்து கொண்டு நின்றான். பிறகு திரும்பி சீதா இருந்த வண்டியை நோக்கி வந்தான். மேலே கூறிய நிகழ்ச்சியை சீதா கண் கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள். தன்னையும் குழந்தையையும் பார்த்த பிறகு சவுந்தரராகவன் நேரே தங்களிடம் வராமல் எதிர்பக்கத்து ரயிலை நோக்கி போனது சீதாவுக்கு சிறிது ஏமாற்றம் அளித்தது. இன்னொரு ரயிலில் இருந்த பெண்கள் யார் என்பது அவளுக்கு தெரியாது. எனினும் தன்னை விட அவர்களை முக்கியமாக கருதி ராகவன் அங்கே போய் பேசியது சீதாவின் உள்ளத்தில் சுருக்கென்று வேதனையை உண்டாக்கிற்று. மேற்சொன்னதெல்லாம் அவளுடைய உள்ளத்தின் ஒரு நிமிஷ நேரத்து அனுபவம்தான். ராகவன் அருகில் வந்ததும் மனது ஒரே குதூகலம் அடைந்தது. வசந்தி, அப்பா கிட்ட போ என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை பலகனி வழியாக வெளியே எடுத்து விட்டாள். குழந்தை தாவிக்கொண்டு அப்பாவிடம் சென்றது. ராகவனும் ஆசையோடு வாங்கி கொண்டான். ஆனாலும் அவனுடைய மனது குழந்தையிடம் லயிக்கவில்லை என்பதை அவன் முகம் காட்டியது. பிளாட்பாரத்தில் நடந்த மேற்படி ஒரு நிமிஷ நாடகத்தை பற்றி காமாட்சி அம்மாளுக்கு ஒன்றும் தெரியாது. அவள் சாமான் வகையறாக்களை சரிபார்த்து வண்டியிலிருந்து இறக்குவதில் முனைந்திருந்தாள். சீதா, முதலில் நீ கீழே இறங்கு, சாமான்களை எல்லாம் இறக்கிய பிறகு நான் இறங்குகிறேன் என்றாள் காமாட்சி அம்மாள். சீதா வண்டியிலிருந்து இறங்கினாள். போர்ட்டர்களுக்கு கட்டளை போட்டு கொண்டிருந்த சவுந்தரராகவனுக்கு பக்கத்தில் போய் நின்றாள். அவனாக ஏதாவது சொல்லுவான், கேட்பான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் ஒன்றும் பேசுகிற வழியாக காணவில்லை. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வருவீர்களா மாட்டீர்களா என்று நானும் அம்மாவும் பந்தயம் போட்டுக்கொண்டு வந்தோம் என்றாள் சீதா. ராகவன் காதில் அது விழுந்ததாகவே தோன்றவில்லை. அவன் மனம் வேறு எங்கேயோ சஞ்சரித்து கொண்டிருந்தது. புறப்படுவதற்கு 2 நாளைக்கு முன்பு வசந்திக்கு உடம்பு சரியில்லை. புறப்பட முடியுமோ என்னமோ என்று பயமாய் போய்விட்டது என்றாள் சீதா. கொஞ்சம் ராகவனுடைய கவனம் திரும்பியது. வசந்திக்கு என்ன உடம்பு என்று கேட்டான். அஜீரணம் மாதிரி இருந்தது. குழந்தைகளுக்கு அஜீரணமே வரக்கூடாது. குழந்தைகளுக்கு என்ன விதமான உடம்பு வந்தாலும் அது வளர்ப்பவர்களுடைய தப்பிதம்தான் என்று ராகவன் கடுமையான குரலில் கூறினான்.
தான் ஆரம்பித்த பேச்சு பிசகாய் போய்விட்டதென்பதை அறிந்து சீதா மௌனமானாள். சாமான்கள் இறக்கப்பட்ட பிறகு காமாட்சி அம்மாள் பெஞ்சுகளுக்கு அடியில் குனிந்து பார்த்துவிட்டு ரயிலில் இருந்து இறங்கினாள். ராகவனை அருகில் வந்து பார்த்து, ஏண்டா அப்பா இப்படி இளைத்து போயிருக்கிறாயே என்றாள். ஆமாம் அம்மா, இளைத்துத்தான் போய்விட்டேன். இத்தனை நாள் உங்களையெல்லாம் பார்க்காத கவலையினாலேதான் என்றான் ராகவன். இந்த சமயத்தில் அதே ரயிலில் வேறொரு வண்டியிலிருந்து இறங்கிய சூர்யா அவர்கள் நிற்கும் இடத்துக்கு சமீபமாய் வந்து சேர்ந்தான். ராகவன் அவனை ஏறிட்டு பார்த்தான். ஆனால் ஒன்றும் பேசவில்லை. போர்ட்டர்களை பார்த்து சாமான்களை எடுங்கள் என்றான். சூர்யாவுடன் ராகவன் பேசாதது சீதாவுக்கு மனக்கஷ்டத்தை அளித்தது. சூர்யாவை கடைக்கண்ணால் பார்த்தாள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. பிறகு மனதை தைரியப்படுத்தி கொண்டு, சூர்யாவை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ என்று கேட்டாள். எந்த சூர்யாவை என்றான் சௌந்தரராகவன். எந்த சூர்யாவை என்கிறீர்களே? லலிதாவின் அண்ணா சூர்யாதான். மாப்பிள்ளை, அடியோடு என்னை மறந்துவிட்டீர்கள் போல் இருக்கிறது. ஓஹோ, கல்யாணத்தின் போது ஒரே கோபமாக இருந்தானே அந்த பையனா? இங்கு எங்கே வந்தான் என்று ராகவன் கேட்டான். இதனால் சீதாவின் மனக்கஷ்டம் மேலும் அதிகமாயிற்று. நல்ல வேளையாக அந்த சமயம் காமாட்சியம்மாள் அவர்களுடைய பேச்சில் தலையிட்டாள். வழிநெடுக சூர்யாதான் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து வந்தான். அவன் வந்திராவிட்டால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாய் போயிருக்கும் என்றாள். இந்த வண்டியிலேயே இவன் வந்தானா என்ன? இறங்குகிற போது நான் பார்க்கவில்லையே என்றான் ராகவன். இல்லை மாப்பிள்ளை சார், நான் 3ஆம் வகுப்பு வண்டியில் வந்தேன். அப்படி ஒன்றும் இவர்களுக்கு நான் பிரமாதமான ஒத்தாசை செய்துவிடவில்லை என்றான் சூர்யா. அதனால் பாதகமில்லை. ஆனால் என்னை மட்டும் மாப்பிள்ளை சார் என்று கூப்பிடாமல் இருந்தால் சரி. கொஞ்சம் அநாகரிகமாக தோன்றுகிறது என்றான் ராகவன். இதற்குள் போர்ட்டர்களின் தலையில் சாமான்கள் ஏறிவிட்டன. ராகவன் கையில் இருந்த குழந்தையை காமாட்சி அம்மாள் வாங்கி கொண்டாள். ராகவன் முன்னால் வழிகாட்டிச் செல்ல மற்றவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். இதுதானா நமக்கு வாங்கியிருக்கிற மோட்டார் கார் என்று சீதா கேட்டாள். அவளுடைய குரலில் குதூகலம் துடித்தது. அதற்கு ராகவன் பதில் சொல்லவில்லை. சாமான்களை காரில் ஏற்றியானதும் காமாட்சி அம்மாளையும் சீதாவையும் குழந்தையுடன் பின் சீட்டில் உட்காரச் செய்தான். தான் முன்புறத்தில் டிரைவருடைய சீட்டில் உட்கார்ந்து கொண்டான். அவனுக்கு பக்கத்து சீட் காலியாகத்தான் இருந்தது. சூர்யா விடை பெற்றுக் கொள்வதற்காக நின்றான். காலியிடத்தில் சூர்யாவை ஏறிக்கொள்ளச் சொன்னால் என்ன என்று சீதாவுக்கு தோன்றியது. ராகவன் சொல்வான் என்று எதிர்பார்த்தாள். அவன் சொல்லவில்லை. சீதா ஏமாற்றத்துடன் சூர்யாவை பார்த்தாள். அவளுடைய மனோநிலையை அறிந்து கொண்ட சூர்யா முகபாவத்தினால் தன் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டான். வண்டி புறப்படலாயிற்று. சீதா மெல்லிய குரலில், அம்மா, சூர்யா உங்களிடம் சொல்லிக் கொள்கிறான் போல் இருக்கிறது என்றாள். காமாட்சி அம்மாள், ஏண்டாப்பா சூர்யா, போய் வருகிறாயா? ஊருக்கு போவதற்குள்ளே ஒரு நாளைக்கு ஆத்துக்கு வந்துட்டு போ என்று சொன்னாள். சீதாவுக்கு மாமியாரிடம் நன்றியுணர்ச்சி பொங்கியது. சூர்யா, ஆகட்டும் மாமி, அவசியம் வந்துவிட்டு போகிறேன். மாப்பிள்ளை, உங்களுடைய விலாசம் என்ன என்று கேட்டான். ராகவனுடைய குணம் ஒருவாறு சூர்யாவுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். அதற்காக அத்தங்காலின் உறவை விட்டு விடுவதாக அவனுக்கு உத்தேசம் இல்லை. மாப்பிள்ளை தன்னை அழைக்காவிட்டாலும் அவர்களுடைய ஜாகையில் போய் பார்த்து விடுகிறது என்று தீர்மானித்திருந்தான். நம்பர் 8 நாதிர்ஷா ரோடு என்று சொல்லிவிட்டு ராகவன் மோட்டாரை விட்டான். மோட்டார் போகத் தொடங்கியதும் சீதா மறுபடியும் உற்சாகம் கொண்டாள். வசந்தி, பார்த்தாயா, அப்பா மோட்டார் ஓட்டுகிறார் என்றாள். நானும் மோட்டார் ஓட்டுவேன் என்றாள் வசந்தி. சீதா கலகலவென்று சிரித்தாள். கேட்டீர்களா அம்மா, உங்கள் பேத்தியின் பேச்சை? இவளும் கார் ஓட்டுவாளாமே என்றாள். ஓட்டினாலும் ஓட்டுவாள். இவள் பெரியவளாகும்போது உலகத்திலே இன்னும் என்னவெல்லாம் அதிசயம் நடக்கப் போகிறதோ என்றாள் காமாட்சி அம்மாள். ராகவன் அப்போது பேச்சில் தலையிட்டு, அம்மா, பொம்மநாட்டிகள் கார் ஓட்டுகிறது வரப்போகிற அதிசயம் இல்லை. இப்போதே எத்தனையோ ஸ்திரீகள் கார் ஓட்டுகிறார்கள். அதனால் வீதிகளில் ஒரே அபாயமாய் போய்விட்டது.
பெண் பிள்ளை ஓட்டுகிற மோட்டார் கார் வருகிறதென்றால் வீதி உடனே காலியாகி விடுகிறது. ஜனங்கள் அப்படி பயந்து நாலாபுறமும் ஓடி ஒதுங்குகிறார்கள் என்று சொன்னான். ராகவனுடைய நகைச்சுவையை ரசித்து சீதா சிரித்தாள். பழைய அனுபவத்திலிருந்து ராகவனுடைய ஹாஸ்யத்தை புரிந்து கொண்டு சிரிக்காவிட்டால் அவனுக்கு கோபம் வரும் என்பதை சீதா அறிந்திருந்தாள். ஏதாவது புரியாவிட்டால் ராகவன் விளக்கிச் சொல்ல மாட்டான். உன்னிடம் வந்து சொல்லப் போனேனே என்று முடித்து விடுவான். இதனால் அவன் பேச்சு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சீதா சமயோஜிதம் பார்த்து சிரித்து விடுவது வழக்கம். சீதாவின் சிரிப்பு நிற்பதற்குள் டார் என்ற சத்தத்துடன் கார் நின்றது. ராகவன் சட்டென்று பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். வயதான முஸ்லிம் ஸ்திரீ ஒருத்தி உயிர் தப்பினாள். இன்னும் அரை அங்குலம் வண்டி நகர்ந்திருந்தால் அந்த முஸ்லிம் ஸ்திரீயின் பேரில் வண்டி மோதி அவளை கீழே தள்ளி இருக்கும். முதலில் காமாட்சி அம்மாளுக்கும் சீதாவுக்கும் விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. தெரிந்து கொண்டதும் அவர்களுக்கு அடிவயிற்றில் நெருப்பு சுட்டது போல் இருந்தது. ஏம்மா மோத்தார் நின்னத்தது என்று கேட்டாள் வசந்தி. மறுபடியும் கார் போக ஆரம்பித்ததும் காமாட்சி அம்மாள், ஏண்டாப்பா, மோட்டார் ஓட்டுவதற்கு டிரைவர் வைத்துக் கொள்ளவில்லையா? நீயே எதற்காக ஓட்ட வேண்டும் என்றாள். டிரைவர் வைத்து கொண்டால் சம்பளம் கொடுக்க வேணுமே. மாதா மாதம் பணத்துக்கு எங்கே போகிறது? இந்த ஊரிலே டிரைவர்களுக்கு ரொம்ப கிராக்கி என்றான் ராகவன். அப்போது சவுந்தர ராகவனுக்கு மாதம் 1200 ரூபாய் சம்பளம் என்பது அவன் தாயார் மனைவி இருவருக்கும் தெரியும். ஆகையால் பணத்துக்கு எங்கே போகிறது என்று அவன் கேட்டது பரிகாசத்துக்காக என்றே நினைத்தார்கள். சீதா சிரித்தாள். எதற்காக சிரிக்கிறாய்? நான் சொல்கிறது வேடிக்கை என்று நினைத்தாயா என்றான் ராகவன். ஆமாம் என்றாள் சீதா. எதனால் வேடிக்கை என்று உனக்கு தோன்றுகிறது என்று ராகவன் கேட்டான். மாதம் 1200 ரூபாய் சம்பளம் வருகிறது. டிரைவருக்கு கொடுக்க பணம் இல்லை என்றால் யாராவது நம்புவார்களா? உங்கள் செல்வகுமாரி வசந்தி கூட நம்ப மாட்டாளே என்றாள் சீதா. பெண்ணையும் உன்னைப் போலவே வளர்த்து கொண்டு வருகிறாயாக்கும் என்றான் ராகவன். அதற்கும் சீதா சிரித்து கொண்டே, என் மாதிரி வளர்க்காமல் வேறு யார் மாதிரி வளர்க்க வேண்டுமா என்று கேட்டாள். இந்த சந்தர்ப்பத்தில் ராகவன் ஓட்டிய கார் தனக்கு இந்து முஸ்லிம் வேற்றுமை புத்தி கிடையாது என்று நிரூபித்தது. இப்போது ஒரு ஹிந்து ஸ்திரீ மீது அது ஏற பார்த்தது. நல்ல வேளையாக ஏறிவிடவில்லை. ஏண்டாப்பா ராகவா, இன்னும் மோட்டார் நன்றாய் விடுவதற்கு நீ கற்றுக்கொள்ளவில்லை போலிருக்கிறதே. அதற்குள்ளே என்ன அவசரம்? நன்றாய் கற்றுக்கொள்ளுகிற வரையிலாவது டிரைவர் வைத்து கொள்ளக்கூடாதா என்றாள் காமாட்சி அம்மாள். எனக்கு நன்றாய் மோட்டார் விடத் தெரியும் அம்மா. ஆனால் இன்றைக்கு மனது கொஞ்சம் குழம்பி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு மனது எதற்காக குழம்ப வேண்டும்? செத்துப்போனதாக நாம் நினைத்து கொண்டிருந்த ஒருவர் திடீரென்று உயிரோடு வந்து நின்றால் மனக்குழப்பம் ஏற்படாதா? அதிலும் தான் இல்லை என்று சாதிக்க பார்த்தால்? என்ன சொல்கிறாய் ராகவா? எனக்கு அப்படி ஒன்றும் உடம்பு அதிகமில்லையே. 4 நாளைக்கு இன்ஃப்ளூயன்ஸா சுரமாய் இருந்தது, அவ்வளவுதான். ஏண்டி சீதா, நீ ஏதாவது எனக்கு உடம்பு ரொம்ப அதிகமாயிருந்தது என்று கடிதம் எழுதிவிட்டாயோ? உங்களுடைய உடம்பை பற்றி நான் எழுதவே இல்லையே என்றாள் சீதா. நானும் உங்களை சொல்லவில்லை அம்மா. உங்களுக்கு உடம்பு அசௌகரியமாயிருந்த விஷயமே எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. வேறொருவரை பற்றி சொன்னேன். அப்படி யார் செத்து பிழைத்து உயிரோடு வந்தது? ரயில்வே ஸ்டேஷனிலே நீங்கள் பார்க்கவில்லையா? நான் பார்க்கவில்லையே. எந்த ரயில்வே ஸ்டேஷனில்? டில்லி ஸ்டேஷனில்தான். உங்கள் வண்டி வந்து நின்றதும் எதிர்ப்புறத்தில் ஒரு வண்டி புறப்பட்டது. அதிலே பார்க்கவில்லையா? நான் ஒன்றும் பார்க்கவில்லை. அதில் யார் போனது? அப்புறம் சொல்கிறேன் என்றான் ராகவன். காமாட்சி அம்மாள் எதிர்ப்புறத்து ரயிலை பார்க்கவில்லைதான். ஆனால் சீதா பார்த்து கொண்டிருந்தாள். ராகவன் ஓடிப்போய் யாரோ ஒருத்தியிடம் 2 வார்த்தை பேசியதையும் அதற்குள்ளே வண்டி போய்விட்டதையும் ராகவன் ஒரு மாதிரி முகத்துடன் திரும்பி வந்ததையும் சீதா பார்த்து தன் மனத்தில் பதிய வைத்து கொண்டிருந்தாள். அந்த ரயிலில் போனது யார் என்று கேளுங்கள் அம்மா என்று மாமியாரை தூண்டினாள். இதற்குள் 3வது தடவையாக மோட்டார் வண்டி நின்றது. சடக்கென்று நின்றபடியால் மறுபடியும் மாமியாருக்கும் மருமகளுக்கும்
பயம் உண்டாயிற்று. என்ன என்ன என்று கேட்டார்கள். ஒன்றுமில்லை, வீடு வந்துவிட்டது என்றான் ராகவன். சீதா வீட்டை பார்த்தாள். அழகான சின்னஞ்சிறு பங்களா. முன்புறத்திலும் இரு பக்கங்களிலும் பூஞ்செடிகள், இளமரங்கள். சீதாவின் உள்ளத்தில் இன்பம் பொங்கித் ததும்பியது. வசந்தி, உன் வீட்டை பாரடி, எவ்வளவு அழகாயிருக்கிறது என்றாள். இது அப்பா கட்டிய வீதா அம்மா? நம்மளுக்காக கட்டியிருக்கிறாளா என்றாள் வசந்தி.